السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: فارتقب يوم تأتي السماء بدخان مبين يغشى الناس هذا عذاب عظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேர் அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருநாமம் போற்றி புகழ்ந்து இந்த உரையினை துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை நின்று வணங்கிய நாம் அவனுடைய மார்க்கத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற தௌஃபீக்கினோடு அவனுக்கு விருப்பமான அவனுடைய ஆலயத்தில் ஒன்று கொண்டிருக்கிறோம். இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரித்து விட்டு போன 10 பெரிய அடையாளங்கள், கியாமத்து நாளுக்கு முன்னால் நடைபெறப் போகிற 10 பெரிய அடையாளங்களை நாம் அறிந்து வருகிறோம். அதில் நேற்றைய தினம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமியை விட்டு மறையும் காலம் எப்படி இருக்கும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்ணித்த வர்ணனையை பார்த்தோம். அடுத்து 4வது அடையாளமாக நாம் பார்க்க இருக்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை வேறொரு கோணத்தில் சொல்கிறார்கள். என்ன என்றால், புகை மூட்டம், ஒரு பெரிய புகை மூட்டம் இந்த பூமியை அச்சுறுத்த இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள். அது நம்ம ஏற்கனவே பார்த்த 10 பெரிய அடையாளங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியில் அத்துஹான், அரபியில் அதற்கு பேர் துஹான், புகை மூட்டம் என்று அதற்கு பெயர். இந்த புகை மூட்டத்தை பொறுத்த வரைக்கும் நபி திருமறை குர்ஆனில் நபி அதை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். 44வது அத்தியாயத்தினுடைய 10ஆம் வசனத்திலிருந்து இது சம்பந்தமாக அல்லாஹ் சொல்கிறான். என்ன என்றால், ஃபர்தகிப், நபியை நீங்கள் எதிர்பாருங்கள். என்னத்த? யௌம தஅதி ஸமாஉ பிதுஹானின் முபீன், வானம் தெளிவான புகையை கொண்டு வரும் நாளை எதிர்பாருங்கள். அந்த புகை என்ன செய்யும்? யக்ஷன் நாஸ, மனிதர்களை மூடிக்கொள்ளும். ஹாதா அதாபுன் அலீம், அது துன்புறுத்தும் வேதனை என்று அல்லாஹ் சொல்லிட்டு, அப்போ வாழ்கிற மக்கள் சொல்வார்களாம், ரப்பனா கஷிஃப் அன்னா அல் அதாப, எங்கள் இறைவா எங்களை விட்டும் இந்த வேதனையை நீக்குவாயாக, இன்னா முஃமினூன், நாங்கள் மூமின்களாக ஆகிறோம் என்று. அன்னாலஹுமு ذிக்ரா, இந்த அறிவுரை அவர்களுக்கு எவ்வாறு பயனளிக்கும்? வகத் ஜாஅஹும் ரசூலும் முபீன், தெளிவாக எடுத்து சொல்லும் தூதர் அவரிடத்தில் வந்திருந்தும் அவர்கள் இதில் பொடுபோக்காக இருக்கிறார்கள் என்பதை போல சுட்டு, சும்ம பின்பு தவல்லவ் அன்ஹு, பின்னர் அவர்கள் அலட்சியம் செய்கிறார்கள். வகாலு, அவர்கள் கூறுகிறார்கள், முஅல்லமுன் மஜ்னூனும், இவர் பிறரால் கற்றுக் கொடுக்கப்பட்டவராகவும் பைத்தியகாரராகவும் இருக்கிறார் என்று கூறுகிறார்கள். இன்னா சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான். இது வரைக்கும் ஒரு செய்தியை சொல்றான். இப்ப அல்லாஹ் சொல்வது, வானம் தெளிவான ஒரு புகையை இந்த பூமிக்கு கொண்டு வர போகிறது. அந்த புகையை பற்றி சஹாபாக்கள் காலத்திலேயே இது எப்ப நடைபெறும் என்பதில் சின்ன கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கிறது. என்ன என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மக்கா வாழ்க்கையிலேயே இது நடந்து விட்டதாக
அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்ற செய்தி புகாரியில 1007வது செய்தியாக இருக்கிறது. அதுல என்ன வருதுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தை மக்களிடத்தில் எடுத்து சொன்னபோது அவர்கள் அதை மறுத்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், அதில் நிறைய பேர் பின்வாங்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மன உளைச்சலை கொடுத்தார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அல்லாஹும்ம இறைவா, சபஉன் கஸபஇ யூசுஃப, சபஉன் கஸபஇ யூசுஃப, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் பஞ்சத்தை 7 வருடம் கொடுத்தது போல இவர்களுக்கும் பஞ்சத்தை 7 வருஷம் ஆக்குன்றாங்க. பெரிய பஞ்சத்தை கொண்டு வா, ஆட்டம் தாங்க முடியல என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உடனே அல்லாஹ் அங்கீகரித்து கொண்டு அந்த வருடமே அவர்களுக்கு நோவின் வறுமை வர ஆரம்பித்தது. மழை சுத்தமாக நின்று போச்சு, மழையே இல்லை. சரி, மழை இல்லை, கொஞ்சம் காற்றுலையாவது ஈரப்பதம் இருந்துச்சுன்னா பூமி தாங்கும். அதையும் அல்லாஹ் உருவிட்டான். ஹசத், அதை காய்ந்து போக வச்சுட்டான். குல்லு ஷையின், ஒவ்வொன்றும் காஞ்சி போச்சு. எந்த அளவுக்கு, ஹத்தா அக்கலுல் ஜுலூத, மக்கள் தோள்களையும், வல் மைத்தத்தை இறந்து போனதுகளையும், வல் ஜியஃப தோல் பைகளை, சுட்ட தோல் பைகளையுமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்ப? ரசூல்லா உயிரோடு இருந்தப்பயே. ரசூல்லா உயிரோடு இருக்கிறப்பயே வானம் மழையை நிப்பாட்டுனா பூமியில காற்று ஈரப்பதமே இல்லாமல் போயிடுச்சு. இந்த நேரத்தில் வறுமை அந்த மக்களுக்கு வந்து மக்காவாசிகள் தோள்களை அல்லாஹ் தின்ன வச்சான். தோல்னா ஆட்டுத்தோல், மாட்டுத்தோல் ஏற்கனவே பயன்படுத்தி வச்சிருப்பாங்கல்ல, ஒட்டகத்தோள்களை, பசியில இதை கடிச்சு திண்டாங்க. செத்து போனதை இயல்பாகவே சாப்பிட மாட்டார்கள் அரபுகள், ஆனால் வேறு வழி இல்லாமல் திண்டார்கள். இப்படி அவர்கள் பசியில் உச்சத்தில் இருக்கிற போது எந்த அளவுக்குன்னா, யன்துர அஹதுகும் இலசமாய், அவர்களில் ஒருவர் வானத்தை நோக்கி அப்படியே பார்ப்பார், மழை வருமான்னு. ஃபயரல் துஹான, அவர் வெறும் புகையை மட்டும்தான் பார்ப்பார். வானத்துக்கு அவருக்கு இடையில வெறும் புகையா தெரியுமா. அப்படி தெரிஞ்ச உடனே இதை பார்த்துட்டு தான் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு வெறுமனவே சொல்ல, மினல் ஜூஇ, பசியின் காரணமாக புகையையே அவர் பார்ப்பார். ஃபாதாஹு அபு சுஃபியான், இந்த நேரத்தில் தான் அபு சுஃபியான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட வர்றார். வந்து ஃபகால யா முஹம்மத், முஹம்மதே, இன்னக தஅமுரு பித்தாஅத்தில்லாஹி, நீதான் கட்டளையிடுகிறாய் அல்லாஹ்வுக்கு பணியுமாறும், அதே போல வபிசிலத்தி ரஹம் உறவுகளை, கற்பப்பை உறவுகளை பேணி நடக்குமாறு நீதான் கட்டளை போடுற. இன்ன கௌமக கது ஹலகு, ஆனா இவங்க எங்க அதெல்லாம் பேணி நடக்கிறதுக்கு இருக்க போறாங்க, எல்லாம் அழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க என்று சொன்னார்கள். சொல்லிட்டு ஃபதுல்லாஹ லஹும், நீங்க அவர்களுக்காக அல்லாஹ்விடத்துல துஆ செய்யுங்கள். யார் கேட்குறா? அபு சுஃபியான் கேட்குறா. அபு சுஃபியான் அப்போ யாரு? முஸ்லீம் கிடையாது. அப்பா அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறவே இல்லை. ஆனால் மக்கத்து காஃபிர்கள்ட்ட எவ்வளோ பெரிய ஆழமான நம்பிக்கை இருந்திருக்கு பாருங்க. மழை இல்லைன்னா யார்கிட்ட தான் கேட்கணும்? அல்லாட்ட தான் கேட்கணும்னு இருக்கு. நம்மால் அவுளியாட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்கான். எப்படி இருக்கு பாருங்க. காஃபிர்னு அல்லாஹ் முத்திர குத்துனா அவர்கள் வந்து சொல்றாங்க, ஃபதுல்லாஹ லஹும், அவர்களுக்காக நீங்க அல்லாஹ்விடத்துல துஆ செய்யுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டிருக்கலாம், அப்ப இந்த 365 சிலைய வச்சிருக்கீங்களே எதுக்குடான்னு. ஆனா அதெல்லாம் அந்த டயத்துல அதெல்லாம் விவாதம் பண்ற நேரம் இல்லை. வறுமையின் உச்சத்துக்கு போயிட்டார்கள். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். அது சொன்னே தான் காலல்லாஹு தஆலா, அல்லாஹு தஆலா இறக்கினான், ஃபர்தகிப் யௌம தஅதி ஸமாஉ பிதுகானி முபீன்,
வானம் தெளிவான புகையை கொண்டு வரும் நாளை நபியை நீங்கள் எதிர்பார்ப்பீராக என்று சொல்லுகிறான். இந்த இப்படி சொன்ன உடனே இப்ப ஏற்கனவே இது நடந்து முடிஞ்சிருச்சா அப்படின்னா, இது நடந்தது மக்காவுல. ஆனா பெரிய புகை மூட்டம் வரும் என்று ரசூல்லா சொன்னது எப்ப? மதீனா வந்த பின்னாடி. மக்காவுல நடந்தத மதீனா வந்த பின்னாடி ரசூல்லா சொன்னது முன்னறிவிப்பு கிடையாது, அது பழைய செய்தி. ஆனா ரசூல்லா இனிமேல் நடக்க போறதைத்தான் இந்த வசனத்தை குறிப்பிட்டு சொல்றாங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய விளக்கம் ஒரு கருத்துக்கு அவர்கள் வேறொரு சிந்தனையில சொல்லியிருக்கலாம் என்று இமாம்கள் சொல்லுகிறார்கள். அதனால அதுவும் அவர் சொல்லிட்டு சொல்றார், 3 முடிஞ்சிருச்சு, பக்கத்து மலத்தி துகான் என்ற புகை மூட்ட அந்த முன்னறிவிப்பு முடிஞ்சிருச்சு. மிக கடுமையாக அல்லாஹ் பிடிப்பான் என்று சொல்றானே, அந்த பிடியும் முடிஞ்சிருச்சு. அதுதான் பதிர்களத்துல அவர்கள் அல்லாஹ் கடுமையா பிடிச்சான். தண்டனை இறக்கினா ரூம் என்ற அத்தாட்சியும் முடிஞ்சிருச்சு என்று அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். இதுல இமாம்கள் நமக்கு ஒரு தெளிவா சொல்றாங்க, இது அவருடைய காலத்தில் ஏற்பட்ட புகையை பார்த்து கொண்டு சந்தேகப்பட்டிருக்கிறார், ஷக்கு வந்திருக்கிறது. அப்ப கியாமத்தினால சஹாபாக்கள் எப்படி எதிர்பார்த்துருக்காங்க பாருங்க. நம்மள மாதிரி இன்னும் 100-200 வருஷம் வரும் அது வரைக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கல. அவங்க எப்படி வெயிட் பண்ணியிருக்காங்க, அவங்க எப்படி பார்த்துருக்காங்க, நம்ம காலத்திலே வந்துருமோ அப்படித்தான் பார்க்கணும். நம்ம காலத்துல தான் வந்துருமோன்னு பார்க்கணும். சரி, அந்த புகை மூட்டம் வந்தால் இப்ப இதுக்கு இனிமேல் தான் வரும் என்கிறாங்க. இப்ப இதுல நமக்கு இன்னொரு குழப்பம் இருக்கிறது. முஸ்லிம் உம்மாவுல குறிப்பா இந்த நூற்றாண்டுல கிளப்பி விட்டுருக்காங்க. இந்த புகை மூட்டம் என்பது இவங்க சொல்ற மாதிரி வானத்திலிருந்து வர்றதில்லை, மாறாக நியூக்ளியர் வார், அணு ஆயுத யுத்தம், அது பூமியில நடக்கும். நடந்தால் 2 பேர் வல்லரசுகளுக்கு மத்தியில தான் நடக்கும் என்று இவங்களா சொல்றாங்க. என்னன்னா, ஒன்று அமெரிக்கா தலைமையிலான நேட்டோவுக்கும் இன்னொன்று ரஷ்யா தலைமையிலான அணியினருக்கும் இடையில் ஒரு யுத்தம் நடைபெறும் என்கிறார்கள். அது உண்மையா பொய்யா என்பது காலம் அல்லாஹு தஆலா. அப்படி நடந்தால் என்ன நடக்கும் என்றால் அணு ஆயுத யுத்தமாகத்தான் அது இருக்கும். ஏன்னா இப்ப எல்லா நாட்டையும் உள்ள பூந்து அடிக்கிறான் அமெரிக்கா. ஆனா யாரும் எதுவும் பேச முடியல. ஒரு நாட்டினுடைய அதிபரை வெனிசுலாவில் உள்ள பூந்து தூக்கிட்டு வந்தாங்க, ஒன்றும் கேட்க முடியல. இப்ப ஈரான்ல அடிச்சுட்டு இருக்காங்க, ஒன்றும் கேட்க முடியல. துணிஞ்சு அடிக்கிறான், உள்ள போறான், பார்த்துக்கலாம், என்ன நீ 4 குண்டை போடுவியா, நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவனுடைய ரியாக்ஷன் இருக்கு. ஆனா ரஷ்யா உக்ரைனை போட்டு வெளுன்னு வெளுத்துக்கிட்டு இருக்கு. 3-4 வருஷமாக போகுது. நேட்டோட சேரணும் என்பதற்காகத்தான் சண்டைய. அமெரிக்காவோட எங்களை சேர்த்துக்கங்க என்பதுக்கு தான் அந்த நாட்டு உக்ரைன் அதிபர் போய் கோரிக்கை வச்சதை முன்னிறுத்தி தான் ரஷ்யா யுத்தமே நடத்துது. இதை மையப்படுத்தி என்ன சொல்றாங்கன்னா, நேட்டோ பயந்துகிட்டு தான் ரஷ்யாவுக்கு பயப்படுது அப்படின்னு. ஏன் பயப்படுதுன்னா, புட்டின்ட்ட ஒரு பேட்டியே எடுத்தாங்க. என்னன்னா, அமெரிக்க தளங்கள் உலகத்தில் எங்கெல்லாம் இருக்கிறதோ, ஒரு இல்லை உலகம் முழுவதும் எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த எல்லாத்தையும் நோக்கி நியூக்ளியர் ஃபார்ம் ஒரு ராக்கெட் தெளிவா நிக்குது. எல்லாத்தையும் நோக்கி எதுவும் இல்லை. நீங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அமெரிக்க ஏர்பேஸ், அமெரிக்க இராணுவ தளங்களாக இருக்கட்டும், மிடில் ஈஸ்ட்ல இருக்கிறதா இருக்கட்டும், ஐரோப்பாவில் இருக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் நோக்கி அப்படியே திருப்பி நிப்பாட்டியிருக்காங்க. இப்படி நிப்பாட்டிட்டு அதனுடைய ஒட்டுமொத்த கண்ட்ரோலுடைய சுவிட்சையும் புட்டினுடைய கையில கொடுத்துட்டாங்க. அவன் ஒரு சூட்கேஸ் வச்சுக்கிட்டே பார்ப்பான் தெரியுமா. நீங்க புட்டின் எங்க போனாலும் பின்னாடி இனிமேல் பார்த்தாலும் பாருங்க, புட்டின் ஒரு கையை
அந்த வீசவே மாட்டார், இப்படியே வச்சுட்டு ஒரு கையை மட்டும் வீசி தான் நடப்பார். இன்னொன்று, அவர் பின்னாலேயே ஒரு சூட்கேஸ் வரும், எங்கே போனாலும் வரும். அந்த சூட்கேஸில் தான் அதனுடைய ஒட்டுமொத்த சிஸ்டத்தினுடைய சுவிட்சியும் இருக்கு. அது எங்கே போனாலும் ஒருவேளை புட்டின் அட்டாக் பண்ணா புட்டின் என்ன சொல்றாருன்னா, இந்த கையை என்னைய அழுத்த வச்சிடாதீங்க. அவன்கிட்ட கேட்குறாங்க, ஏப்பா நீங்கள் உங்கள் 2 பேர்த்துக்குள்ள சண்டை வந்தா ரஷ்யாவுக்கும் நேட்டோவுக்கும் அமெரிக்காவுக்கும் சண்டை வந்துச்சா நீங்கள் 2 பேரும் சண்டை போடுறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனால் ஒட்டுமொத்த உலகத்தையும் அழிக்கிற மாதிரில நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க என்ற உடனே இப்படியெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க. அந்த ஆள் சொல்லுவான், ஏன் கேட்காதீங்க? நானா முதல்ல அணுகுண்டை தயாரித்தேன், அமெரிக்கா தான் தயாரிச்சிச்சு. நானா முதல்ல அணுகுண்டை போட்டேன், அமெரிக்கா தான் போட்டுச்சு. நானா ஹிரோஷிமா நாகசாகியை நாசமாக்குனேன், அவங்க தான் பண்ணாங்க. இப்போ இப்போ நிறைய அணுகுண்டுகளை வைத்துக்கொண்டு உலகத்தை மிரட்டிட்டு இருக்கிறது யாரு? நானா அவங்களா? எல்லாமே அவங்க செய்யறாங்க. இப்ப நாங்க எங்க தற்காப்புக்காக செஞ்சு வச்சிருக்கிறோம். ரஷ்யா என்ற ஒரு நாடு பூமியில இல்லை என்றால் இந்த பூமி இருந்தா என்ன போனா என்ன, எனக்கு அதை பற்றி ஒரு கவலையும் இல்லை. யாரு சொல்றா? சும்மா இருக்கவன் சொல்லல, ஏதோ ஒரு அறிக்கை விடல. நியூக்ளியர் பாம்பினுடைய ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ நேட்டோ தளங்களை பூரா குறி வச்சு நிப்பாட்டிக்கிட்டு அதை ஒரு லேப்டாப்ல அந்த கனெக்ஷனை வச்சுக்கிட்டு அந்த லேப்டாப்ல அவன் கையை அமுத்துனா போதும் என்ற இடத்துக்கு 2 நிமிஷம் தான். எவ்வளவு? 2 நிமிஷம். அப்படி தட்டி விட்டா அமுக்குன 2வது நிமிஷத்துல ஒட்டுமொத்த உலகத்திலையும் நியூக்ளியர் வெடிக்கும். அப்படி வெடிச்சா ஒரு புகை கிளம்புமா. அந்த புகை என்ன ஆகுமா, 3 ஆண்டுகள் இந்த பூமியில் நிலையா நிற்கும். அதை சுவாசிப்பவர்கள் எல்லாம் மூக்கு, தொண்டை, குழி எல்லாம் வயிறு வரைக்கும் போல அழுத்துட்டு போயிடும். சும்மா புகைன்னா இப்ப நான் அல்லாஹ் நெருப்பின் மூலமாக ஏற்படுத்துகிற இந்த புகை இல்லை, அது கெமிக்கல் புகை. அது சுவாசிக்கிறவங்களுக்கு உடல் உறுப்புகள் அனைத்துமே அறுத்துக்கிட்டு ஓடும், எதுவும் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு புகையை அவன் விஷமாக ஆக்கி விட்டா பூமியில புற்பூண்டுகள் கூட முளைக்காது. நாகசாயில பாக்குறோம்ல, இன்ன வரைக்கும் ஹிரோஷிமா நாகசாயில ஒரு புற்பூண்டு முளைச்சிருக்கா? 70 வருஷம் ஆச்சு. ஒன்றும் இல்லை, ஒன்றும் வராது. ஏன்னா அது ஒட்டுமொத்தத்தையும் அழிச்சிடும். அப்படி ஒட்டுமொத்தத்தையும் அழிப்பார்கள் என்று அழிக்கும் போது ஏற்பட போகுது அந்த புகை எவ்வளவு தூரம் போகும் வானத்துக்கு அப்படின்னு சொல்றாங்கண்டா, இங்க நம்ம பார்க்குற மாதிரி இந்த பூமி லெவலோட நிற்காதான். மேகங்களுக்கு மேலாக பல கிலோமீட்டருக்கு மேல வரைக்கும் இந்த புகை போகும். எவ்வளவு போகுமா? மேகங்களுக்கு மேலாகனா மேகங்கள் 14,000 அடி இருக்கா? ஒரு ஃப்ளைட்டு போகுது 14,000 அடி, அது மேகங்களுக்குள்ள போகுது. இப்போ 14,000 அடிக்கு மேல இங்கிருந்து புகை கிளம்பி போய் அப்படியே நிற்கும். அப்படி நிற்கிற போது என்ன நடக்கும்னா, சூரியனுடைய அந்த ஒளி கதிர்களை உள்ள விடாது பூமிக்குள்ள. இப்போ பூமி என்ன ஆயிரும்? விஞ்ஞானிகள் சொல்றாங்க, அப்படி நடந்துருச்சுன்னா 30 20 30 வரைக்கும் பூமி மைனஸ் ஆயிரும்ன்றாங்க. ஹீட்டு அப்படி ரிவர்ஸ் ஆயிரும். இப்போ நம்ம ஊர்ல 20 டிகிரின்னா அது எத்தனை டிகிரியா மாறிடும்? 0வா போயிடும். 0வா போயிடும். ஏன் 20ன்னு அவங்க அளவே வச்சுருக்காங்க. நமக்கு 24 34 வரைக்கும் நம்ம ஊர்ல சூடு இருக்கு. இந்த ஒளி கதிரை அப்படியே ஐசோலேட் பண்ணி ஒட்டு மொத்தமாக ஐஸ் கட்டி ஆயிடும். அப்போ நம்மெல்லாம் அதுக்குள்ள வாழ முடியுமா? ஐஸ் கட்டியை வாயில வச்சாலே துப்ப சொல்லுது, நம்மளை அறியாம அது வெளியில வந்துடுது. ஆனால் இப்படி ஐஸ் கட்டியாக உலகம் இங்கேயே மாறும்னா, இங்க மற்ற ஹீட்டே இல்லாமல் இருக்கிற பகுதியெல்லாம் யோசிச்சு பாருங்க, மைனஸ்னு போயிடும்.
இப்படி நிற்குமாம். எவ்வளவு வருஷமா நிற்குமா? 30 வருஷம், 3 வருஷம் நிற்கும். அதுக்கு பின்னாடி தான் அது தனி ஆரம்பிக்கும் என்று சொல்லுகிறார்கள். இந்த புகையை தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படின்னு நமக்கு சொல்ல வராங்க. இது இவங்க சொல்றது. ஆனால் இதுல நமக்கு ஒரு முன்னறிவிப்பு இருக்கு. இது நடக்கலாம், நடக்காமையும் போகலாம். ஏன்னா காலம் போயிட்டு இருக்கிறத வச்சு பார்த்தா ஒருவேளை நடந்துருமோ அப்படின்னு தோணுது. ஒருவேளை அல்லாஹ் நாடினால் நடக்காமையும் போகலாம். ஏன்னா இது அல்லாஹ் கருத்துல உள்ளது. அல்லாஹ்வுடைய இந்த கருத்தை திருமறை குர்ஆன் சொல்லவில்லை. ஏன் சொல்லவில்லைன்னு சொல்றோம்னா, இந்த புகை ஒட்டுமொத்த மனித சமூகம் மட்டுமல்ல, எல்லாத்தையுமே காலி பண்ணுகிற புகையாக சொல்கிறார்கள். ஆனா அந்த புகை இருக்குல்ல, அல்லாஹ் அனுப்புகிற புகையை ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். இது கீழே இருந்து போகாது. யௌம தாத்தி சமாஉ, வானத்திலிருந்து வரும். குர்ஆனை அப்படியே விளங்கிக்கிற வேண்டியதான். ரைட் தானே? யௌம தாத்தி சமாஉ பிதுகானி முபீன், வானம் தெளிவான புகையை கொண்டு வரும். கீழிருந்து போய் மேலே வர, மேலிருந்து கீழே வரும். அப்படி வந்தால் அந்த புகை என்ன செய்யும்னா, யக்ஷன்னாஸ, ஒட்டுமொத்த மனித சமூகத்தையும் மூடிக்கொள்ளும். மனிதர்களை மூடிக்கொள்ளும். மற்றதுகளுக்கெல்லாம் அது என்ன நடக்கும்னு சொல்லும், மனிதர்களை மூடிக்கொள்ளும். சரி, மூடிக்கிட்டு என்ன செய்யும்? ஹாதா அதாபுன் அலீம், அது நோவினை தரக்கூடிய வேதனையாக இருக்கும். யாருக்கு? தபரானில வரக்கூடிய ஒரு செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 3 முக்கியமான விஷயங்கள் நடைபெறுகிற வரைக்கும் கியாமத்து நாள் வராது என்று சொல்லிட்டு முதலாவது செய்தி சொல்றாங்க, மூமின்க வானம் தெளிவான புகையை கொண்டு வரும் நாள். அல்லாஹ் இந்த இதைத்தான் சொல்றாங்க ரசூலுல்லாஹ். முதல் அடையாளம் வானம் கொண்டு வரும். அப்படி கொண்டு வருகிற அந்த புகை. இரண்டாவது தஜ்ஜால். மூன்றாவதா சூரியன் மேற்குல உதிப்பது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, அந்த புகை என்ன செய்யும்னா, காஃபிர்களுடைய வயிறை ஊதி பெரிதாக்கும். காஃபிர்களுடைய உடலை அப்படி ஊதி பெரிதாக்கும். காதுகள் வழியாக அந்த புகை வெளியில வரும். அவங்க சுவாசிக்கிறதுக்கெல்லாம் டைம் கொடுக்க மாட்டார் ரப்பு. அவர்கள் அந்த புகையினால் கடுமையாக சேதாரம் அடைவார்கள். மூமின்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஈமானுக்கு கொடுக்கிற வெயிட்டெல்லாம் ஒவ்வொரு ஹதீஸும் நமக்கு வருது. மூமின்களுக்கு அந்த புகை ஒரு சிறிய துன்பத்தை தான் தரும். அந்த துன்பம் எந்த அளவுக்கு இருக்குண்டா, ஜலதோஷம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். வேற ஒண்ணு அந்த புகையினால நமக்கு மூமின்களுக்கு வராது. இவங்க சொல்ற மாதிரி இல்லைன்றது ரசூலா தெளிவுபடுத்திட்டாங்களா? இவங்க நியூக்ளியர் பாம்பு மூலமாக ஏற்படக்கூடிய அந்த புகையை நமக்கு ரசூலா சொல்றாங்க. இந்த புகை வானத்திலிருந்து வரும், பூமியை மூடிக்கொள்ளும். அப்படி மூடிக்கொள்கிற நேரத்தில் அந்த புகை காஃபிர்களுக்கு வேதனையாகவும் மூமின்களுக்கு சின்ன சலசலப்பை ஏற்படுத்தக்கூடியதாகவும் மட்டும்தான் இருக்கும். மற்ற பெரிய அளவு ஒன்றும் நமக்கு தராது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆனா இது எவ்வளவு நேரத்துக்கு இருக்கும் தெரியாது நமக்கு. ஆனா அந்த திருமறை வசனத்திலே அல்லாஹ் சொல்றான், அதை மக்கள் கேட்ட உடனே, இன்னா காஷிஃபுல் அதாபி கலீலன் இன்னக்கும் ஆயிதுன், வேதனைக்கு சிறிது நேரம் நாம் நீக்குவோம். அந்த வேதனையை கொஞ்ச காலத்துல நம்ம நீக்கிடுவோம். நீக்கினா அவர்கள் மீண்டும் பழைய நிலைக்கு தான் திரும்புவார்கள். இப்ப என்ன சொன்னானுங்க, இன்னும் முக்மினும் தாங்க. காஃபிர் பயல்களை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப மோசமான ஒரு நோய். என்ன தெரியுமா? இருக்கிறத வச்சு செஞ்சுட்டு போயிடணும். எனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தா நான் தொழுவேன், நின்று தொழுவனே ரப்பேன்னு அல்லாட்ட கோரிக்கை வைக்காதீங்க. இது முனாஃபிக்குகள் வச்ச கோரிக்கை. எங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தா நாங்கள் நின்று வணங்குவோம், எங்களுக்கு செல்வத்தை கொடுத்தா தர்மம் செய்வோம், எப்படி இப்படி உள்டாவா நீ கொடுத்தீங்கன்னா நாங்க செய்யறோம் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்கல்ல. அப்படி வச்சாங்க. செல்வத்திலிருந்து எங்களுக்கு நீ வழங்கினால் நாங்கள் தர்மம் செய்வோம், நாங்கள் நல்லவர்களாக நன்றியுடையவர்களாக இருப்போம். பலம்மா ஆத்தாகும்
சரி கொடுத்தாச்சு, மின் ஃபضலி தன்னுடைய ஃபضலிலிருந்து அல்லாஹ் கொடுத்தான், பகிலூபி தூக்கி சொத்திடுவான், கொடுக்க மாட்டேன். இதுதான் அவனுக்கு வேலை. அதே போலதான் காபிர்கள் என்ன, வேதனை வந்துருச்சுன்னு வைங்க, அல்லாட்ட கோரிக்கை வைக்கிறது, லைனா தைத்தனா, எங்கிட்ட இந்த வேதனையிலிருந்து எங்களை காப்பாத்துனா நாங்க நல்லவர்கள் ஆயிடுவோம். அப்புறம் என்ன, அல்ல அந்த வேதனையை நீக்கின உடனே மீண்டும் வரம்பு மீறுறது. அல்ல அப்படின்னு சொல்றான். இப்படி இருக்கக்கூடிய இந்த நோய் அந்த காலத்துல வர மக்கள்கிட்ட இருக்குமா? இந்த வேதனையை நீக்கிறப்பே நாங்க மூமின்கள் ஆகிறோம் அப்படின்னு கேட்டோடனே அல்லாஹ் கொஞ்சம் அப்படி நீக்குவான், மீண்டும் அவர்கள் காஃபிரா போயிடுவார்கள். இப்ப போனா யௌம நபித்திஷில் பத்ஷத்தல் குப்ரா, மிக கடுமையாக அவர்களை நாம் பிடிக்கும் நாளில் இன்னா முன்தகிமுன், தண்டிப்போம், கடுமையா பிடிப்போம், அப்புறம் தண்டிக்க ஆரம்பிச்சோம். இதெல்லாம் உங்களை உசார்படுத்தக்கூடிய, மீண்டும் திருந்துவதற்கான ஒரு அச்சுறுத்தல் தானே ஒழிய முழுமையான வேதனை வானத்திலிருந்து வருகிற புகை மூட்டம் அல்ல, அது அச்சுறுத்தல். அதுல இருந்து விழித்துக் கொள்ளுங்கள். விழிக்காம மீண்டும் போனீங்க, இன்னா முன்தகிமுன், நாம பழி வாங்குவோம்ன்றார். இந்த துன்திக்காம்ன்றது ரொம்ப கடுமையான அல்லாஹ்வுடைய பண்பு. பழி தீர்ப்பான், அல்லாஹ் பழி தீர்க்கிறது கொடுமையா இருக்கும் என்று சொல்லிட்டு அல்லாஹ் அதுக்கு கீழே பேசுகிறான். நம்ம ஏற்கனவே ஒருத்தனை பழி வாங்கியிருக்கிறோம், யார? ஃபிரௌனை பழி வாங்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சூரா துகானை முடிக்கிறான். இந்த துகான் என்பது திரும்பி படியுங்க, ரொம்ப முக்கியமான ஒரு சூரா. இதுல இன்னொரு பாடம் ஒன்று இருக்கிறது நமக்கு மூமின்களுக்கு. நாம மௌத்தா போயிட்டால் இது எக்ஸ்ட்ரா, சரிங்களா? இந்த துகான் அவ்வளவுதான், பெருசா ஒன்றும் இருக்க போறது. இந்த துகான் சூறா இருக்கிறதுனால துகான் சூறாவில் மூமின்களுக்கு ஒரு பெரிய பாடம் இருக்கிறது. என்னன்னா, ஃபிரௌனை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். பேசிட்டு ஃபிரௌன் மௌத்தா போகிற போது அவன் எதெல்லாம் விட்டுட்டு போனான்? அந்த நாடே அவனுக்கு சொந்தமாக இருந்தது, அதானே? அந்த நதிகள் எல்லாம் அவனுக்கு சொந்தமாக இருந்தது. அதெல்லாம் அல்லாஹ் சொல்கிறான், ஃபிரௌன் இதெல்லாம் விட்டுட்டு போனா, இந்த எதுவுமே அவனுக்காக கவலை கூட படலை. ஃபமா பக்கத் அலைஹிமுஸ் ஸமாஉ, வானம் அவர்களுக்காக அளவில்லை, வல் அர்து பூமி அளவில்லை, வமா கானு முன்தரீன், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அவகாசம் இருந்தும் அவர்கள் எல்லாத்தையும் இழந்து விட்டார்கள். ஏனென்றால் நாம் மௌத்தா போனா நம்ம நினைக்கிற மாதிரி நாம் வாழ்ந்த பூமி நமக்காக இறக்கப்படும். கபூரில் கொண்டு போய் வச்ச உடனே அது ஆசையோடு நம்மளை ஆற தழுவும். அதே நேரத்தில் ஆணவத்தோடு அல்லாஹ்வுக்கு மாறு செய்து வாழ்ந்து கொண்டிருந்தால் பூமி கோபத்தோடு தான் இருக்கும். அது வெளிப்படுத்துகிற நேரம் கபூர்ல வைக்கிற போது அது தன்னுடைய கோபத்தை வெளிக்காட்டும். ஒரு பூமிக்கு மேல வாழ்ந்தவர்களிலே எனக்கு பிடிக்காதவன் நீயாத்தாண்டா இருந்த வாடானும் கதர்னாலும் விடாது, தப்பிக்கிறதுக்கு வழியே கிடையாது. அப்படிப்பட்ட இடங்கள் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். பூமியில நம்ம கால் ஊன்றி நடக்கிற போது நமக்கு பூமி வசமாக அது வசப்பட்டு கிடக்கிறது என்று, அது எல்லாம் ஒரு அவகாசத்தோடு தான் கொடுத்திருக்கிறான். அதான் யௌம நபித்திஷுல் பத்ஷத்தல் குப்ரா, நாம் மிக பெரும் பிடியாக அவர்களை பிடிக்கும் நாள். இன்னா முன்தகிமுன், நாம் பழி வாங்குவோம், எல்லாம் அவர்களுக்காக எதிராக நிற்கும். அப்படிப்பட்ட நாள் வருவதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவோம், தௌபா செய்வோம். இறைவா, எங்க பாவங்களை மன்னிச்சு எங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே எங்களுக்கு சாதகமாக ஆகும், அவைகளுடைய துவாவை எங்களுக்குரியதாக மாற்று, அதனுடைய லானத்துகளிலிருந்து எங்களை காப்பாற்று என்று அல்லாஹ்விடத்தில் திரும்புவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் துகான் என்ற புகை மூட்டம் மூலமாக ஏற்பட போகிற பெரிய ஃபித்னாவிலிருந்து நம்மையும் நம் குடும்பத்தையும் நம்முடைய சொந்த பந்தங்களையும் பாதுகாப்பானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக